பி குட் சேனல் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சிறப்பு விருந்தினரும் ஒரு பிரமிக்கக்கூடியவர் தான். எழுத்தாளர், இயக்குனர், தயாரிப்பாளர், சிந்தனையாளர், இப்போ பேச்சாளர். பூபதி ராஜா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த சிவாஜி சாருடைய பெர்ஃபார்மன்ஸு, அந்த பாட்டில் என்ன ரொம்ப பிரமிக்க வச்சு. உங்கள் அப்பா பாலமுருகனோட ஒரு தீவிர ரசிகர், பிரபு சார்ட்ட பேசிட்டு இருப்பேன். அவரை வச்சு நான் திருநெல்வேலி டைரக்ட் பண்ணி, அது என்னை ரொம்ப பாதித்த படம். வடிவேல் கேரக்டர் லைஃப்பில் எங்கேயோ போச்சு. என்னடா ஒரு மனுஷன் 80 வயசுக்கு மேலே ஆகுது, எப்படி சாத்தியம் இது? அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. சிவகுமார் சார் ஒரு பெரிய மரியாதை ஏறிட்டே இருந்துச்சு. ஜெயகாந்த் பத்தி அவர் கேட்கிறார். ஆமா, காமெடி நடிகங்களுக்கு என்ன பிளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இயற்கை வளங்களை மட்டும்தான் திருடுவார். அப்போ பிராந்தியில பாய்சன் ஊத்தி. ஐயா வணக்கம். வணக்கம். நான் உங்கள்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எப்படி இங்கே சந்திச்சு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு சின்ன கதை மாதிரி இது. அந்த காலத்தில் 1960 காலகட்டங்களில் பட்டிக்காடா பட்டணமான்னு ஒரு படம். ஆமாம், அது என்னை ரொம்ப பாதித்த படம். அதாவது அதில் உள்ள, நான் கூட சொல்லுவேன், அந்த படம் பார்த்துட்டு நம்ம பிரபு சார்ட்ட பேசிட்டு இருப்பேன். அவரை வச்சு நான் திருநெல்வேலி டைரக்ட் பண்ணி. ஆமாம், அதில் கூட அந்த படத்தில் உள்ள பாட்டு மாதிரி வரணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் ஒரு ஓப்பனிங் சாங் வரும். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி. அந்த சிவாஜி சாருடைய பெர்ஃபார்மன்ஸு, அந்த பாட்டில் என்ன ரொம்ப பிரமிக்க வச்சுது. சிவகாமி உமையவளே முத்துமாரி, உன் செல்வனுக்கு காலம் உண்டு முத்துமாரி. அவர் அந்த கட்டிங்ஸ் கொடுப்பாரு, அந்த ஸ்டைல் எல்லாம், அந்த ஒரு வேப்பில் வச்சு ஆடுறது. எனக்கு அந்த படம் பார்த்து, நான் அந்த வில்லேஜ் வாழ்ந்த காலகட்டத்தில் எங்கள் ஊரில் இந்த மாரியம்மன் கோவில் திருவிழா அதெல்லாம் நடக்கும் இல்லையா? பாட்டு எப்படி அவர் நடிக்கிறாரு வாழ்க்கையில். அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்தோம், சிவாஜி குடும்பத்தில் வச்சு ஒரு படம், சிவாஜியோட டேட் நம்ம வச்சு பண்ண முடியாது. எங்க பார்த்தீங்க படம்? எந்த ஊர்ல? எங்க ஊர்ல கீழப்பாவன்னு ஒரு ஊர்ல. ஓஹோ. எங்க ஊர்ல செகண்ட் செட் தான் ரிலீஸ் ஆகும். அந்த செகண்ட் செட்டை இந்த மாதிரி படங்களை தீபாவளி பொங்கலுக்கு போடுவாங்க. அப்போ அந்த எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் மாதிரி தான். ஆமா, போய் பார்த்தா அந்த பாட்டு, அது இது, அந்த கம்பீரம், அவர் நடந்து வர்றது, அந்த ஒரு கதையுடைய ஆழம், ஒரு பெண்ணை திருத்துவதற்காக ஒரு மனிதன் முக்கியத்தவருங்கிற ஆள் எவ்வளோ பாடுபட்டு, அவள் ஒரு திமிர் பிடித்த ஒரு பெண்ணாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப படிச்சிருப்பாங்க, இவர் படிக்காதவங்க. ஹிப்பீஸ் நேரங்கய்யா, அதெல்லாம் வந்த நேரத்தில், அந்த நாகரிகம் போகிற நேரத்தில், அந்த நாகரிகத்துக்காகவே பேசப்பட்ட படம். அது பண்பாடு கலாச்சாரத்தை எந்த சூழலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது, நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குங்க, அதை சொல்ல ஒரு அற்புதமான படம். அப்போ எனக்கு அது மேலே, அந்த பாட்டுக்கள் மேலே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, ரெண்டாவது பாட்டு. திரு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குதடி. அந்த பாட்டு ரொம்ப கலகலப்பாக பண்ணியிருப்பாரு. இன்னைய வரைக்கும் அதை ட்ரெண்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நல்வாழ்த்து நாம் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று. எனக்கு அந்த 15 வயசுல பார்த்த ஞாபகம் இன்னும் எனக்கு பசுமையாக இருக்கு. நான் திருநெல்வேலின்னு ஒரு படம் பண்ணும்போது சிவாஜி சார் சொன்னானே, பட்டிக்காடா பட்டம் மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும், தீச்சட்டி ஏந்திக்கிட்டு நீங்கள் வாங்க, இதுதான் அவங்க இன்ட்ரோடக்ஷன். தோசி நாயக்கர்னு சொல்லும்போது, திருநெல்வேலி சீமையிலே அதே தான் அம்பிகை ஈஸ்வரியை கொஞ்சம் மாடனா சேஞ்ச் பண்ணி அடித்தோம். அந்த மாதிரி எனக்கு அங்கே வந்திருக்கு அந்த ரசித்தேன் பிரமித்தேன் அப்பாவோட படம், ஐயாவோட நடிப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு சமீபத்தில் உங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். அப்போ தான் சிவாஜியை பற்றியும் சிவகுமார் அண்ணனை பற்றி நிறைய இன்டர்வியூ எடுத்திருந்தீங்க, அவங்கள பற்றி நிறைய சொல்லியிருந்தீங்க. சொல்லுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பும், உங்கள் அப்பா அவரோட ஒர்க் பண்ணதுனால அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இருந்தது. ராஜபார் ரங்கத்துறையோட நீங்கள் சின்ன வயசு சிவாஜியை நடிச்சேன்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இவர் நம்ம பார்க்கணுமே, நம்ம சிவாஜி சாரை பற்றி நிறைய யாராவது பேசுகிறாங்க, நம்மளுக்கு பார்க்கணும்னு தோணும். இவர் பார்க்கணும்னு நான் மனசில் நினச்சிட்டே இருக்கேன். வித்தின் 1 வீக்கில் நான் அந்த ஹயாத்துங்கிற ஒரு ஹோட்டல் தேனாம்பேட்டையில் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு நான் வேற ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது பார்க்குறது நீங்கள் அப்போ தள்ளி உட்காந்துருந்தீங்க. ஆடா, இவர் நம்ம பார்க்கணும்னு நினச்சா அவங்க உட்காந்துருக்காரு, நம்ம பார்வையில் பட்டுருக்காரு அப்படின்னு நான் வந்து உங்களை சந்திச்சேன். வணக்கம், நான் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஐயோ, நல்லா தெரியும் சார், நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க, நான் உங்கள் ரசிகன்னு சொன்னேன்.
அப்போ நம்ம ஜோதி நம்ம ஏம் ரத்னம் சாரோட சன் அவருக்குனால ஒரு ஃபியூச்சர் டிஸ்கஷனுக்காக உட்காந்துட்டு இருந்தோம். நீங்க பின்னாடி நின்றுகிட்டே இருந்தீங்க. அவர் தான் சொன்னார், சார் யாரும் நிக்கிறாங்க சார். அப்பதான் உங்களை பார்த்தேன். அதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு எண்ணங்களுக்கு அழுத்தம் இருந்தால் பிரபஞ்சம் அதை சேர்த்து வைக்கும். அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சில நேரங்கள் நம்ம நினைச்சது நடந்துரும். திடீர்னு நம்ம ஒரு ஆளை பத்தி நினைச்சிட்டே இருப்போம், கதவை திறந்த ஆள் நின்றுட்டு இருப்பாரு. என்ன இது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தாலும் இப்பதாங்க உங்களை நினைச்சேன், நீங்க வந்து நிக்கிறீங்க. அது எப்போவாது கடவுள் அதை அமைச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி எனக்கு ரெண்டாவது, நீங்க உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்க எனக்கு சிவகுமார் சார் ஒரு பெரிய மரியாதை ஏறிக்கிட்டே இருந்துச்சு. என்னடா ஒரு மனுஷன் 80 வயசுக்கு மேல ஆகுது, எப்படி சாத்தியம் இது? நம்மளால ஒரு பேனாவை எங்கேயோ நான் காலையில் வச்சோம்னா 2 நாளாக தேடிட்டு இருப்போம், பேனா கிடைக்காது. எங்க வச்சோம் அங்கே வச்சேன் நான் தேடுது. என்னைக்காவது வீட்டுக்குள்ள வச்சதே என்னால் தேடிடுங்களா? தாடி எப்படி சினிமா உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் ஞாபகம் வச்சு பேசுறாரு, இவரை பார்க்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஐயா, அவரை பத்தி போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பத்தி சில விஷயங்கள். இப்போ சமீபமா நீங்க டைரக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க எழுதியிருக்கீங்க, ப்ரொடியூஸ் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்போ ஒரு ட்ரெண்டிங், இப்போ எங்க பார்த்தாலும் நீங்க ஒரு பேசு பொருளா இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். எப்படி இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது? இது கூட சார் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது காலத்தின் கட்டாயம் தான். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஒருத்தன் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறான், அவன் என்ன முட்டாள். அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் பிரகாசமாகறான், அவன் என்ன பெரிய அறிவாளி ஆகிட்டானா? அது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய காலகட்டங்கள் வரும்போது அவர்கள் சொல்லுகிற சாதாரண விஷயம் கூட பிரமாதமாக பேசப்படுது. இப்போ நாம் வந்து அந்த கார்த்திகை இன்டர்வியூ, இப்போ கார்த்திகை நடந்த சம்பவம், அதாவது விஜயகாந்த் பற்றி அவர் கேட்குறாரு. ஆமாம், யார் சித்ரா அண்ணாட்ட என்ன கேட்குறாருன்னா, சித்ரா லட்சுமணன் அந்த டிவி மூலமாக விஜயகாந்த் கேப்டனை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, சும்மா ஒரு பஞ்சாயத்து பண்ணார், அதை வேணா சொல்லட்டுமான்னு. சொல்லுங்க, அதை பற்றி என்ன இருக்குன்னாரு. அப்படி சொல்லப்பட்ட விஷயம் தான் கார்த்திக் மேட்டர் தான். கார்த்திக் வச்ச பாடம் அது என்ன அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு? அந்த கார்த்திக் பற்றி நீங்கள் பேசின ஒருவேளை நான் ஒரு இயக்குனராக இருப்பதனால எனக்கு என்ன ப்ளஸ்ஸாக இருக்குன்னா, அந்த கார்த்திகை நான் அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். கார்த்திக் அப்படி காரை விட்டு இறங்கி வர்றது, அவர் அந்த வந்த ஸ்டைலு, உட்கார்ந்த ஸ்டைலு, அவர் எங்கிட்ட பேசின ஸ்டைலு, இதெல்லாம் எனக்கு அப்படி மாதிரி பதிவு ஆயிடுச்சு. ஒரு கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். அது இப்போ நாங்கள் அது ஓகே. ஹலோ பூபதி ராஜா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாரி, நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? தப்பாக நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் பிஸி, எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வர்றது. ஒரு ட்ரெண்டிங் தமிழ் இங்கிலீஷ் கலந்த தமிழ், எப்படி அது ஒரு குளச்சல் பேச்சு, ஸ்டூடெண்ட் வாய்க்குள்ளே பேசுறது, வெத்தலை போட்டுக்கிட்டு பேசுற மாதிரி. என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு நேற்று ஹைதராபாத்தில் உங்களை பார்க்கணும்னு நினச்சேன், நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன், உங்கள்கிட்ட பேச முடியல. சாரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அமேசிங் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும். இப்போ எனக்கு என்னென்னா, இது கொஞ்சம் பதிவாயிடுச்சு. என்கிட்ட கூட சமீபத்தில் போயிட்டு, சார் நீங்கள் மிமிக்ரி பண்ணுவீங்களா? ஐயோ, மிமிக்ரிலாம் பண்ண தெரியாது. ஏதோ அவர் பார்த்தேன், அவர் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதங்கள், அவர் பேசின ஸ்டைலு எனக்கு என்னமோ என்ன அறியாமல் என்ன உள்ளே புகுந்துருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நான் கிடையாதுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லைங்கய்யா, நான் என்னோட அப்சர்வேஷன், நான் பார்த்தேன், உங்களோட வீடியோஸ் பார்த்தேன், இது கார்த்திக் பற்றி பேசியிருந்தீங்க அவ்வளோதான். பட் நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்கள் யதார்த்தமாக எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க, ஒரு திருட போனவங்க கூட எப்படி அதை சொல்லிட்டு போறான்னு சொன்னீங்க. அது எனக்கு பிடிச்சி, அதை சொல்லுங்க. அந்த போகும்போது எப்படி அது? ஆமாம், அது எங்கள் ஊரில் எனக்கு ஒரு மாமா இருந்தார். அவர் வந்து சுப்பையா பாண்டியன். ஆமாம், அவர் பேர் சுப்பையா பாண்டியன். சுப்பையா பாண்டியன்கிற பேர் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த முருகரோட பேர். முருகர் சுப்பையன். திருச்செந்தூர் முருகர் மேலே அந்த சவுத்தில் எல்லாரும் ரொம்ப இதாக இருப்பாங்க. சுப்பிரமணியன், சுப்பையா, சுப்பிரமணி, அதுன்னு அந்த மாதிரி பேர்கள் நிறையா இருக்கும். அதில் தான் சுப்பையா பேர் வைக்கிறது. சுப்பையா அந்த ஒரு கம்யூனிட்டியாக இருக்கனால அவங்க பாண்டியன் வச்சுக்குவாங்க, சுப்பையா பாண்டியன் அப்படின்னு வச்சுக்கிறது. இதில் பெரும்பாலானவர்கள் அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, திருடுறத ஒரு தொழிலாக வச்சுருப்பாங்க. தொழிலாக. ஆமாம், அது ரொம்ப கேஷுவலாக ஆக்கிடுவாங்க. திருடி பழகி அது ரொம்ப, அது எனக்கு சொன்னேன் அன்னைக்கு கூட சில இன்டர்வியூல சொல்லியிருந்தாலும் கூட நம்ம மறுபடியும் பதிவு பண்ணுறேன். இப்போ நாங்களாம் இப்போ 10 வயசு 12 வயசு காலகட்டம், அந்த இடத்துல அந்த வயசில் பதிஞ்சதால தான் எனக்கு இந்த பதிவு ரொம்ப மறக்காமல் இருந்துச்சு. அப்படி வந்துட்டே இருப்பார், ஒரு கையில் ஒரு அருவா வச்சுருப்பார், ஒரு துண்டு போட்டுருப்பார், ஒரு வேஷ்டி மட்டும்தான், ஒரு பெல்ட்டு போட்டுருப்பார். அப்படி வந்துட்டு இருப்பார். மீசெல்லாம் பெருசாக இருக்கும். மாமா என்ன மறுபோன? எங்கே புறப்பட்டிய? இன்னும் கடவுளுக்கு போகிற மறுபோனேன், விவசாயத்துக்கு போகிற மாதிரி, டீ குடிக்க போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னும் திருட போகிற மறுபோனே, 4 தேங்காய் மாங்காய் அப்படின்ட்டு, அதாவது வீட்டில் உழ வைக்கணுமில்ல, அவங்க அத்தை யோசிக்கணும், நம்ம ஏதாவது உழைக்கணும் இல்லை, அது உழைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இதை உழைப்பா நினைக்கிறேன். எங்கே போய் காய்கறிகளை பறிச்சுட்டு வர்றது, தேங்காயை பறிச்சுட்டு வர்றது, ரொம்ப வீட்டுகளெல்லாம் போய் திருட மாட்டார். ஒன்லி இயற்கை வளங்களை மட்டும்தான் திருடுவார். சில பாலிசி. அது என்ன அப்படி ஒரு கொள்கை இருக்கு? ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு அவன் வீடு வச்சிருப்பான், அந்த வீட்டுக்குள்ளே போய் இறங்கி திருடணும் வைக்கணுங்க, அந்த அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அதனால சோறேறி குதிக்கணும், வீட்டை திறக்கணும், வைக்கணும்,
இது பிளைண்டா போயிட்டு வேற மரத்துல ஏறி பறிச்சு அதுல கொண்டு கூட வந்து கஷ்டப்படாம திருடுறது. அது ஈஸியா திருடிடுவாரு. பகல்லனா நோட் பண்ணி வச்சுக்குவார். ஓஹோ. அப்படியே மரங்களை பார்ப்பாரு. இந்த பாதையிலேருந்து 8வது மரத்தில் நைட்டில் ஏற தெரியாதுல்ல, அதனால் 8வது மரம்னு எண்ணி வச்சுக்குவார். 8வது மரத்தில் தேங்காய் இருக்குது, ஓகே. அப்படி எப்படி வரணும், இந்த ரோட்லேருந்து வரணும். ஆனால் இருட்டுக்குள்ள தான் வருவார். அப்போ எப்படி நீங்கள் ஏறுவீங்க மரம், எந்த மரத்தில் தேங்காய் இருக்குன்னு எப்படி தெரியும்? எண்ணி 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 வச்சுக்குவார். பகலில் போய் எந்தெந்த மரத்தில் காய் இருக்குன்னு எண்ணி வச்சுக்குவார். நைட்டில் போய் இதை பறிச்சுட்டு வந்துடுவார். ஆனால் ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிலேருந்தே பிள்ளையார் கோயிலில் உட்காந்துருப்பார். எங்கள் ஊரில் சென்டர் ஒரு பிள்ளையார் கோயில். அந்த கோயிலில் உட்காந்துக்கிட்டு கையை நீட்டி நீட்டி மடக்குவார். பார்ப்பார், மேலே பார்ப்பார், நீட்டுவார், மேலே பார்ப்பார், எடுத்துருவார். என்ன இது இப்படி பண்ணிகிட்டே இருக்காரு. நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். பார்த்துட்டு இருப்பீங்க. ஆமாம், நாங்கள் எதிர்த்தால தானே விளையாண்டுட்டு இருப்போம். பசங்கள்லாம் இந்த சில்லாங்குச்சி விளையாடுறது, பாண்டி விளையாடுறது, கபடி விளையாடுறது தான் எங்கள் ஊரில் விளையாட்டு. என்ன மாமா மேலே கையை பார்க்குறாரு, மேலே பார்க்குறாருன்னு அங்கே அவர்கிட்ட எப்போதுமே நான் கொஞ்சம் வம்பு ஒழுக்கிறதுக்கு வருவேன். என்ன மாமா என்னாச்சு, மேலே பார்க்குறீங்க, கையை பார்க்குறீங்க, பிள்ளையார பார்ப்பார் ஒரு பார்வை, ஏன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன். அது ஒன்றும் இல்லை மருமோனே, பிள்ளையார் மனசு வச்சா 4 தூத்தல் விழும். 4 தூத்தல் விழுந்தா தென்னை மரத்தில் காவக்காரங்கள்லாம் ஓடி போயிடுவாங்க. நாங்கள் போய் தேங்காய் பிடிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அதான் பிள்ளையார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். வானத்தை வர்ண பகவான் கருணை காட்டணும், பிள்ளையார் மனசு வைக்கணும், அதுதான் அப்படி. இது புதுசா இருக்குல்ல. கேரக்டர் சினிமாவோட கேரக்டர் பார்க்க முடியாது. அவங்க நாலேஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். இதெல்லாம் தான் நீங்க ஃபிலிம்க்கு அப்படியே இறக்குனீங்களா? ஆமாம், அந்த கேரக்டர் நம்ம கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த இடத்துல வடிவேல் அப்கமிங்கில் வந்துட்டு இருந்தாப்புல, அப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்காப்புல. அப்போ இவரை வச்சு பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த கேரக்டரை சொன்னேன். அவரும் உருவாங்க. எப்போதுமே ஒரு காமெடி நடிகங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொஞ்சம் எஃபர்ட் போடுவாங்க. எல்லாருமே காமெடி நடிகர்கள் இல்லை, கலைஞர்கள்னு மொத்தமாக எடுத்துக்கலாம். அது சிவாஜி சாராக இருந்தாலும் சரி, சிவகுமார் சாராக இருந்தாலும் சரி, அங்கே ஆந்திராவில் சிரஞ்சீவி சார், என்டிஆர், நாகேஸ்வரராவ், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற கதையை அவங்க ஒரு வாட்டி ஓட்டி பார்ப்பாங்க. ஓட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கு, இது இப்படி பண்ணிக்கலாமா, அப்படி பண்ணிக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும், அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்படி வடிவேல்கிட்ட சொன்னது, வடிவேலு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணாப்புல. இல்லை இதை ஒரு மாதிரி பண்ணலாமா, இது வாழ்க்கையில் ஒரு பெரிய படமாக இருக்க அப்படின்னு அவரும் யோசிச்சுட்டு அவர் இன்ச் பை இன்ச் அந்த ரியாக்ஷனை கரெக்டாக பண்ணாப்புல. அதனால தான் அது அவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு, அது காமெடி அவ்வளோ எதிர்பார்த்தீங்களா? அது அந்த வெற்றி வரும் அப்படி இவ்வளவு தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. ஒரு ஆவரேஜாக போகும், ஒரு 50 நாள் படமாக வரும்னு நினச்சா அது 100 days போச்சு. அது வடிவேல் கேரக்டர் லைஃப்பில் எங்கேயோ போச்சு. வடிவேல் கடைசி வரைக்கும் அந்த ட்ரெண்டிங்கை ஃபாலோ பண்ண, அந்த தெனாவட்டா பேசுறது, வைக்கிறது, அந்த ரவுடித்தனம் பண்ணுறது, அது ஒரு ரவுடி மாதிரி. ஏதாவது குறிப்பிட்ட சீன் இருக்காங்க, ஹைலைட் சீன் அந்த சீன் இல்லையா, படத்தில் எடுத்தது இல்லையா இருக்கும். இந்த நான் ஒரு சீனில் நடிச்சிருப்பேன், பாய்சன் குடிக்கிற சீன். ஒரு லவ் ஃபெயிலில் ஒருத்தன் ஜாதி பிரச்சனையில் அவன் லவ்வரை கட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்போ பிராந்தியில் விஷம் பாய்சன் ஊற்றி சொல்லுவேன், நான் தான் அதில் ஆக்ட் பண்ணியிருப்பேன். சாந்தி, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலித்தேன். இந்த ஜென்மத்தில் ஜாதிங்கிறது கொடுமை நம்மளை பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நாம் சந்திப்போம் சாந்தி. இந்த ஜென்மத்தில் இன்றைக்கி உனக்கு கல்யாணம், அதை நான் பார்க்குறதுக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். அது என்னால் தாங்க முடியல சாந்தி. குடிக்க போக வடிவேல் சவுண்டு கேட்கும், யாராவது சூனா பண்ணா வரானே, ஒழிச்சு வச்சுருவேன். பேக்கில் ஒன்று ஒழிச்சு வச்சுருவேன். எடா ஒழிச்சு வச்சுட்டு இருக்க, பின்னாலும் ஏடா உட்காந்துட்டு இருக்க, ஒன்றும் இல்லைண்ணா சும்மா தானே, சும்மா மாட்டோம், எனத்தையும் ஒன்று ஒழிச்சு வச்சு எறாத விஷத்தை. பிராந்தி, அவன் கணக்குக்கு பிராந்தி, என் கணக்குக்கு விஷம். என்னடா இது வேணும், இது விஷம்ண்ணா. ஏய் பிராந்தியை போய் விஷம்ன்ற, இல்லைண்ணா பிராந்தியில் கலந்த விஷம். சும்மா அப்படி விஷம்னு சொன்னாங்க, குடிக்க மாட்டோம்னு ஒழிச்சு வைக்கிறேன் நீ. டேய் முதல்ல இதெல்லாம் குடிக்கணும்னு எப்படின்னு தெரியுமாடா உங்களுக்கு? டே அம்பி, இது எப்படி பிடிக்கணும் பாரு. ஃபஸ்ட் இப்படி பிடிக்கணும், அடுத்து இப்படி வைக்கணும், கடை 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 கடன் குடிச்சிடணும், ஒரே தம் தாண்டா, இவ்வளோதான் மேட்டு. ஆனால் விஷம் விஷம் பேசப்படாது. அதுக்கப்புறம் அவன் ரியாக்ட் பண்ணுவான் பாருங்க வடிவேல். அந்த இடத்துல அப்படி காதில் வந்து பீடி எடுப்பாப்புல, 10 வைப்பாப்புல. 10 வருஷத்துக்கு எந்த ஊர் அம்பி, சரக்கு எங்கேருந்து வாங்கினேன்? இல்லைண்ணே நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணேன். ஏன் வாங்கதே சொல்லிட்டு இருக்க, இந்த சரக்கு எப்படி கிடச்சின்னு சொல்லு. என்னடா தொண்டை கரகரங்கு, சரக்கு பழசா? இல்லைண்ணே விஷங்கள் வந்து சரக்கு குடிச்சு அப்படித்தானே இருக்கா, சும்மா நோசம் நோசம்ன்ற. விஷம் தான் தோண்டி வாட்டை கொடுத்து மறுபடியும் கக்கி வாட்டை கொடுத்துருவான் பிராந்திய. இருக்கு போல மறுபடியும் எடுத்து. என்னடா தொண்டை ரொம்ப கவுதடா, என்னடா இந்த சரக்கு ரொம்ப பழசாடா.
இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்போது கேட்டுக்கொள்கிறேன்.